அனைவருக்கும் நமஸ்காரம். நான் திருப்பூர்ல இருந்து பாரம்பரிய ஜோதிடர் ராஜலட்சுமி. இந்த பதிவு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா சித்திரை மாத ராசி பலன்கள் கும்ப ராசி அன்பர்களுக்கான பதிவு. ராசியாதிபதினு சொல்லக்கூடிய சனிவான் ராசிக்கு 2ஆம் இடத்துல பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல, குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல மிக ஏற்றமான காலகட்டங்கள் அப்படிங்கிறத எடுத்துக்கணும். சுய முயற்சியில ஒரு குடும்பத்தையும் ஒரு பொருளாதாரத்தையும் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது. சுய முயற்சினால நான் இந்த வேலையை வாங்கினேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சுய முயற்சிக்குரிய கிரகம் சொல்லக்கூடிய செவ்வாய் கூட சேர்க்கை. இதுவரையிலும் முயற்சி பண்ணிட்டே இருப்பாங்க. இப்ப அதிரடியா அதற்கான வெற்றி பலன்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது உண்டு. அடுத்தது ராசிய குரு பகவானுடைய பார்வை இது எல்லா விஷயத்திலும் முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். 4ஆம் இடத்தில் ஆட்சி பலத்தோட இருக்கக்கூடிய சுக்கிரன் வீடு வாசல் வாங்குறதுக்கு, வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்கு ரொம்ப ரொம்ப ஏற்ற காலகட்டங்கள் அப்படிங்கிறது உண்டு. அப்ப கும்பராசி என்பவர்களுக்கு இந்த மாத காலகட்டங்கள் ரொம்ப சிறப்பான காலகட்டங்கள் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். சொத்து வாங்குறதுக்கும் ஏற்ற காலகட்டங்கள் அப்படிங்கிறது உண்டு. குடும்பம் சம்பந்தப்பட்ட ரீதியாகவும் ரொம்ப ஏற்ற காலகட்டங்கள் அப்படிங்கிறது உண்டு. திருமணம் ஆகாதவங்களுக்கு கண்டிப்பான முறையில் திருமண காலகட்டங்கள் தேடி வர்றதுக்கான அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. குழந்தை இல்லாத நபர்களுக்கு இந்த மாத காலகட்டங்கள் ஏதாவது ஒரு அதாவது ட்ரீட்மெண்ட் இந்த மாதிரி விஷயங்கள் போய்கிட்டு இருந்தாலும் ராசியில இருக்கக்கூடிய ராகு பகவான குரு பாக்குறார். அப்போ ட்ரீட்மெண்ட் ரீதியான குழந்தை பிறக்கக்கூடிய உங்களுக்கும் தடை தாமதமா இருந்துச்சு அப்படின்னா இந்த மாத காலகட்டங்கள் அதற்கு ஏற்ற காலகட்டங்களாக இருக்கும். புதுசா கல்யாணம் ஆனவங்களுக்கும் இந்த மாதம் குழந்தை பிறப்புக்கும் ரொம்ப சாதகமான காலகட்டங்கள் தான். அப்போ உங்களுக்கு 100% அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ரொம்ப ஏற்றமான காலகட்டங்கள் கும்பராசி அன்பர்களுக்கு. நெகட்டிவிட்டி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா தன்னுடைய உடல் நலத்துல அக்கறையா இருக்கிறது அப்படிங்கிறது. சனி பகவான் காலபுருஷனுக்கு 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால வாக்கிங் போறது, நடைபயிற்சி எடுத்துக்கிறது இதெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஐஸ்வர்யம் அஸ்ட்ரோ டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றிங்க.